ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். வசனம் சொல்கிறது பாருங்கள். கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஏன்னா 2ஆம் வசனம் இப்படி சொல்லுங்க, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவர் ஒரு இறைவனியாளன் மூலமாக இந்த வார்த்தைகளை அறிவித்தார் ஆசாவுக்கு. இப்போ நெருக்கமான காலங்கள் வரும் பொழுது அவர்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பி ஆண்டவரை தேடினார்கள். வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நெருக்கமான காலங்கள் மட்டுமல்ல, சாதகமான காலங்களிலும் ஆண்டவரை நம்ம தேடுகிறவர்களாக காணப்பட்டால் அவர் நமக்கு தென்படுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதே அதிகாரத்தில் நீங்கள் 12வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் ஒரு சட்டத்தையே ஆசா ஏற்றினதாக வசனம் சொல்லுகிறது. யார் கர்த்தரை தேடலையோ அவங்க கொலை செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் ஆண்டவர் போட்டார். ஆசா போட்டார். எல்லாம் கவனித்த நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அவரை தேடினா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வதற்குரிய கிருபைகளை தந்து நீர் வழி நடத்தும். இதுதான். தேடினால் தென்படுவார். தேடின பொழுது வெளிப்பட்டார். அப்போ நான் தேடினேன் எனக்கு கிடைக்கல சொல்ல முடியாது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் மிகவும் உன்னதமானது. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், உண்மை. நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், உண்மை. ஆசா காலத்தில் அதை அவர் செய்தார். சட்டம் போட்டார். நீர் அவர்கள் மீது தென்பட்டீர். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உம்மை தேடுவதில் கவனமாக இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.